என்னுடைய பேர் வந்து டாக்டர் பி ஆண்ட்ரூ கார்வின். நம்ம மார்த்தாண்டத்தில் ஆரோக்கிய இயற்கை மருத்துவமனை நம்ம சொந்தமாக வச்சு நம்ம நடத்தி வரோம். நம்ம உள் மாவட்டம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நம்ம சென்னை மற்றும் கேரளாவில் பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், மற்ற மலேசியாவில் கோலாலம்பூரில் நம்ம சிறப்பு மருத்துவராக நம்ம ஆலோசனை கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வந்து இந்த இயற்கை உணவை குறித்து, அதாவது மருந்துகள் இல்லாமல் உணவு முறையிலேயே நம்ம நோய்களை குணப்படுத்துகிற, நோய்களை கட்டுப்படுத்துகிற, நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம பரிந்துரை செய்கிறோம். கடந்த ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக நம்ம இந்த மருத்துவ சேவையில் இருக்கிறோம். இந்த உணவு முறை மூலமாக நிறைய நோயாளிகள் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறாங்க. ஆயுள் காலம் அதிகரிச்சிருக்கிறோம். சில நோய்களை நம்ம முழுமையாக குணப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் நிறைய நுண் ஊட்டச்சத்துகள் இருக்குது. ஆனால் ஒரு சில ஊட்டச்சத்துக்களை நான் உங்களுக்காக பரிந்துரை செய்கிறேன். இதெல்லாம் அறிவு ரீதியாகவும், அன்பு ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்ய. அதனால் பொதுமக்கள் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ ஊசி மருந்து மாத்திரைகள், பக்கவிளை பின்விளைகள் இல்லாத இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும், உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கும், நோய் குணமடைவதற்கும், நோய் கட்டுப்படுவதற்கும், நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது சூப்பராக இருந்து உங்களுக்கு செயல்படும். ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் அனைத்தும் உங்களுக்காக எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு வாங்கி பயன்படுத்துவதற்கு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்வேன். மேக்ஸ் ப்ரோ, இது வந்து ஆஸ்ட்ரேலியான்னு சொல்லுவாங்க, இந்த ஓஎஸ் ப்ரோன்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் ஓஎஸ் ப்ரோ இது வந்து குறிப்பாக யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த மகளிர் வந்து 46 வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலும்புகளில் கால்சியம் சத்து கம்மியாகும். அப்போ வந்து அந்த எலும்பினுடைய வெளிப்பக்கம் வந்து படிப்படியாக தேய்மானம் அடையும். அந்த உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மச்சை வந்து படிப்படியாக வறட்சி அடையும். எல்லாருக்குமே தெரியும், அந்த முட்டுகளுடைய இணை நரம்புகளுடைய இடையிலிருந்து தான் அந்த இரத்தம் வந்து சுரக்கும். அப்போ அந்த எலும்பு தேய்மானம் அடையும் போது எலும்புகள் வெளிப்பக்கமும் அந்த உள்பக்கத்தில் மச்சைகள் வறட்சி அடையும் போது அதிலிருந்து அந்த இரத்த உற்பத்தி குறையும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த முட்டு வந்து வீக்கம் அடையும், அந்த உடம்புல இரத்த அளவு குறையும், அதே போல் முட்டு வந்து தேய்மானம் அடையும். ஸோ அந்த வயதான மகளிருக்கு இல்லை தாய்மாருக்கு நம்ம இந்த மேக்ஸ் ஓஎஸ் ப்ரோ இல்லைன்னா அந்த ஆஸ்டியோ கேர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இயற்கையான முறையில் அந்த குருத்தெலும்பை வளர்ச்சியடை செய்யும், இரத்த உற்பத்தி அதிகப்படுத்தும், அந்த எலும்பு தேய்மானத்தை தடை செய்யும், அந்த வீக்கம், அந்த வலி, அந்த வேதனை குறையும். நம்ம நார்மலாக பொதுங்கன்னா நம்ம ஒரு முறை ஒரு எலும்பு தேய்மானம் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு டீஜெனரேஷன் சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த எலும்பு திரும்ப நிரக்கிறதுக்கு ரீஜெனரேஷன், அந்த புதிய செல் உருவாக்கி அந்த இடம் நிரக்கும். ஸோ அது அந்த இயற்கை உணவு மூலமாக இந்த ஊட்டச்சத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நுண் ஊட்டச்சத்துக்கள், கால்சியம், சிங்கு, அதே போல் அயன், போலிக் ஆசிட், இந்த மாதிரிப்பட்ட மல்டி விட்டமின் அடங்கிய இந்த ஓஎஸ் ப்ரோ இதில் என்னாச்சுன்னா இந்த ஆஸ்டியோ கேர் ஒரு நபர், ஒரு தாயார் தன்னுடைய எலும்பு தேய்மானத்துக்கு, கழுத்து தேய்மானம், எலும்பு தேய்மானம், முட்டு தேய்மானம், இட்டு தேய்மானம், இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி எலும்புல கீறல், எலும்புல பொட்டல், எலும்புல ஒடிவு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பிளேட்டு போட்டுருக்காங்க, நம்மளை விட எலும்பு சரியாக தேய்மானம் இல்லை, இந்த முதுமையில் எலும்பு சரியாக நம்ம வளர்ச்சி அடையலைனாலும் இதை நம்ம அவங்க காலை மாலை சரியாக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த எலும்பு தேய்மானம் படிப்படியாக நிறக்கும், அந்த குருத்தெலும்பு வளர்ச்சி அடையும், அதில் ரத்த உற்பத்தி அதிகமாகும், ரத்த அளவு கூடும், அவங்களுக்கு எலும்புகளுக்கு தேவையான பலம் கிடைக்கும். ஸோ அந்த முட்டு கால் வளைகள், வயதான தாய்மார்கள், இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய கால் முட்டுகளை வளைகிறது, அந்த கால் வந்து எலும்பு பலம் இல்லாமல் வளைகிறது, அதே போல் அந்த எலும்பு குருத்தெலும்புல சவுண்டு, கால் மடக்கி நீட்டும் போது அந்த ட்ரிப்னு ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு கேட்கறது, இது எல்லாமே இயற்கையாகவே இந்த குருத்தெலும்பு வளர்ச்சி அடைந்து எலும்பு தேய்மானம் சீராகும் போது அது படிப்படியாக அந்த சவுண்டு குறையும், அந்த வீக்கம் வருத்தும், அந்த வலி குறையும், அவங்களுக்கு கால் வந்து வளையும். இனி ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் டோபாமைன் டெபிசியன்சின்னு சொல்லுவாங்க, இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில் நடுக்கு வாதம் இருக்கும், அதே போல் அந்த எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கால் வந்து பெண்ட் ஆகும், அந்த கால் வந்து இருந்துட்டு எலும்ப, படுத்துட்டு எலும்ப அந்த தினங்களை செய்ய முடியாது. அந்த நபர்கிட்ட தாய்மார்கள் அவங்க படுக்கிறது எழும்ப கஷ்டப்படுவாங்க, எழுந்து நிற்க கஷ்டப்படுவாங்க, நடக்க கஷ்டப்படுவாங்க, படிக்கட்டு ஏறி அவங்க கஷ்டப்படுவாங்க, தன் கடமைகளை தானாக செய்ய மாட்டாங்க, இருந்தால் எலும்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ ஏற்பட்டவங்க அந்த கால் எலும்பு வளைதல், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், டோபாமைன் டெபிசியன்சி, இந்த நோய்க்கு இருக்கிற நபர்களும் இந்த ஊட்டச்சத்தை என்ன தர்றாங்கன்னா படிப்படியாக அந்த நடுக்குவாதம், அந்த கை விரையல், அந்த கால் வளைதல், முட்டுகளை ட்ரபல், கால் நடுங்குதல், அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டா
இந்த இயற்கை ஊட்டச்சத்து உணவுல இது வந்து இன்னைக்கு மிக ஃபேமஸாக மக்கள் வாங்கி பயன்படுத்தி நல்ல குணம் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு நேச்சுரோபதி ப்ராடக்ட். ஸோ நியூட்ரல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்.